என்னென்ன விஷயங்கள் தேர்தலுக்கு எவ்வளவு தயாராகிட்டு இருக்கீங்க? தேர்தலுக்கு நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். அவ்வளவுதான். கூட்டணி அந்த அளவுக்கு வலுவா இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க ஏன் திமுகவை போய் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம முதலமைச்சரை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கூட்டணி வலுவா இருக்கா, வலுவிழந்திருக்கான்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல தினசரி வலுவா இருக்கிறதா பார்க்க முடியுது. எப்படி பார்க்க முடியுது? எதனால கூட்டணி? கம்யூனிஸ்ட் கூட இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? புரட்சித்தில் எம்ஜிஆர் படம் மக்களின் பக்கம் நடிச்சிருக்காரு. அதனால மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக சொத்து வரியை கூட்டியிருக்கு, மின்கட்டண உயர்வை கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் நிறைய நடைபெற்று இருக்குது. 2 மாசத்துக்கு ஒரு மின்கட்டணம் வசூல் 1 மாசத்துக்கு பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணலை. எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. 7000த்துக்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது. 10 வயது சிறுமி முதல் 30, 40 வயது, 70 வயது பெண்களை வர ரோட்டில் நடமாட முடியல. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் செத்துருக்குறாங்க. 41 பேர் கரூரில் தாவக கூட்டத்தில் நசுங்கி செத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் நடைபெற்று இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சியை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? சார், இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் எப்போ வர திட்டமிட்டு இருக்காங்கன்னா 3 பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க இருக்கு? அதாவது தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பீஸ் கோயில் போட்டிருக்காங்க, அர்ஜுன் ராம் மெகவால் போட்டிருக்காங்க, பிறகு முரளிதர் மோகன் போட்டிருக்காங்க. அவங்க 23ஆம் தேதி வருவதாக இருக்குது. இன்னைக்கு அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு. 23ஆம் தேதி வருவதாக இருக்கிறது. 23 வருவதாக இருக்கிறது. வந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.